ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவுஸ் மேட் ஆஃப் டான். இதை எழுதினவங்க ஸ்காட் மமடே. இவங்க ஒரு கியோவா ஷெரோக்கி நாவலிஸ்ட், பொயட், ஸ்காலர் அண்ட் ஆல்சோ பெயிண்டர். இந்த பர்டிகுலர் நாவல் 1968 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. வெரி நெக்ஸ்ட் இயர் 1969 புலிட்சர் ப்ரைஸும் கிடச்சிருக்கு. இவர் தான் ஃபர்ஸ்ட் நேட்டிவ் அமெரிக்கன் ரைட்டர். இந்த ப்ரைஸ் வாங்கின ஃபர்ஸ்ட் நேட்டிவ் அமெரிக்கன் ரைட்டர் இவர் தான். இந்த பர்டிகுலர் நாவல் 1945 இயர்லி 1950s இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நடக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பீப்புளை வந்து மைக்ரேட் பண்ண சொல்லும்போது அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஓன் ஹோம் டவுனில் இருக்கும்போது அவங்களோட மென்டாலிட்டி, தென் மைக்ரேட் ஆனதுக்கப்புறமா அந்த வார்னால் அவங்களுக்கு கிடைச்ச ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதில் ஆத்தர் வந்து அவரோட ரியல் லைஃப்பில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயங்கள் அண்ட் ஆல்சோ ஃபிக்ஷனலான எலமெண்ட்ஸையும் மிக்ஸ் பண்ண மாதிரி எழுதியிருப்பார். பர்டிகுலராக ரிசர்வேஷன் ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இவரோட சைல்ட்ஹுட் டேஸில் ஜெமிஸ் அப்படின்ற இடத்துல அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த இடத்த வந்து ஒரு முக்கியமான சினாரியோவாக வச்சு இந்த நாவலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புக்கு வந்து ஒரு நான் லீனியர் பேட்டர்னில் இருக்குது. ஓகேவா, 4 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஈச் பார்ட்டுக்கும் செப்பரேட்டாக ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. த லாங் ஹேர், த ப்ரீஸ்ட் ஆஃப் தி சன், த நைட் சாண்டர், த டான் ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பார்ட்டுக்கும் செப்பரேட்டாக ஹெட்டிங்ஸ் இருக்குது. த ஹவுஸ் மேட் ஆஃப் டான் அப்படின்றது வந்துட்டு ஒரு நைட் சாண்ட், அதாவது ஒரு ப்ரேயர் சாங்ல இருந்து வந்தது. இந்த பர்டிகுலர் நாவலில் ஏபல் அப்படின்ற கேரக்டரை பார்த்து பென் பெனாலி அப்படின்ற கேரக்டர் பாடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு ஆக்சுவல் ப்ரேயர் சாங்ல இருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த ஒரு டைட்டில். ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஏபல் இவங்க தான் ப்ரொட்டகானிஸ்ட், ஒரு யங் ஜெமிஸ் மேன். இவங்க வேர்ல்டு வார் 2ல இருந்து ரிட்டர்ன் வர்ற மாதிரி கதையில் அமைஞ்சிருக்கும். தென் ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்றவர் ஏபலோட கிராண்ட் ஃபாதர், ஒரு எல்டர்லி ரெஸ்பெக்டடான ஒரு பர்சன். ஓகேவா, தென் விடல் அப்படின்றவங்க ஏபலோட ஓல்டர் பிரதர். தென் ஏஞ்சலா செயின்ட் ஜான் அப்படின்றவங்க ஒரு வெல்த்தியான ஒயிட் விமன். ஃபாதர் ஆல்குவின் அப்படின்றவங்க ஒரு கேத்தலிக் ப்ரீஸ்ட். தென் ஜுவன் அப்படின்ற ஒரு கேரக்டர், இவர் ஒரு ஒயிட் மேன். ஓகேவா, ஆல்பனோ இந்தியன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபைனலாக அப்பியர் ஆவார். ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இது போக சில மைனர் கேரக்டர்ஸும் வராங்க. ஓகேவா, ஸோ சம்மரி பார்த்துடலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாவல் ஓப்பன் ஆகும்போது ஏபல் வந்து அவர் ப்ரொட்டகானிஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ சவுத் வெஸ்டர்ன் லேண்ட்ஸ்கேப், அந்த எம்டியான அந்த லேண்ட்ஸ்கேப்பில் அவர் வந்துட்டு இருக்கிறாரு. ஜூலை 20, 1945 வேர்ல்டு வார் 2 முடிச்சுட்டு ஒரு சோல்ஜராக அவரோட ஹோம் டவுனுக்கு ஜெமிஸ் அப்படின்ற நியூ மெக்சிகோவில் இருக்கிற ஒரு வில்லேஜ்க்கு அவர் வராரு. அங்கே வந்ததுக்கப்புறமா அந்த வாரில் அவருக்கு நடந்த ஒரு ட்ரமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட மைண்டில் ஓடிட்டே இருக்குது. கம்ப்ளீட்டாக அவர் உடஞ்சி போய் தான் அங்கேருந்து வராரு. ஸோ அவர் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கிறதுனால நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கிறாரு. அவரோட விஷன் பிளர் ஆகிற அளவுக்கு அவர் குடிச்சிருக்கிறாரு. ஆனால் எப்படியோ அவரோட கிராண்ட் ஃபாதரை ரெகக்னைஸ் பண்ணிட்டாரு. அந்த வில்லேஜுக்கு போனதுக்கப்புறம் இவருக்குன்னு இருக்கிற ஒரே பர்சன் ஃப்ரான்சிஸ்கோ மட்டும்தான். அவர் மட்டும்தான் இப்போ உயிரோட இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே இவர் ரெகக்னைஸ் பண்ணிட்டாரு. ஃப்ரான்சிஸ்கோ ஒன்ஸ் ரொம்பவே ஆக்டிவான ஒரு யங் மேனாக இருந்திருப்பாரு. பட் இப்போ அவருக்கு வயசாயிட்டதுனாலையும் அவரோட கால் வந்து நொண்டி ஆயிட்டதுனாலையும் அவரால் ப்ராப்பராக நடக்க முடியாது. பட் ஒன்ஸ் அவர் நல்லா இருக்கும்போது ஒரு ரெஸ்பெக்டடான ஹண்டராக இருந்திருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய நிறைய ரிலீஜியஸ் செரிமனிஸ்ல எல்லாமே அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஃப்ரான்சிஸ்கோ தான் ஏபலை வந்து வளர்க்குறாங்க. ஏபலோட அம்மா அண்ட் ஆல்சோ அவனோட எல்டர் பிரதர் ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டதுனால ஏபலுக்கு யாரும் இல்லைன்ற காரணத்தினால ஃப்ரான்சிஸ்கோ வந்து அவனை வளர்க்குறாங்க. அவனை வளர்க்கும் போதே அவனுக்கு நிறைய நேட்டிவ் ட்ரெடிஷன் அண்ட் வேல்யூஸை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. பட் வெரி சூன் அவனோட வேர்ல்டு வந்து கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகுது. அந்த வார் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவனோட வேர்ல்டு கொலாப்ஸ் ஆகிறத, ப்ரோக் ஆகிறத அவனால் பார்க்க முடியுது. அவனோட வேர்ல்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது என்னன்னா, அந்த கிராண்ட் ஃபாதர் இருக்கிறாங்க இல்லையா, ஃப்ரான்சிஸ்கோ அவனுக்காக கிரியேட் பண்ண அந்த வேர்ல்டு வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பிரிச்சுவலாக இருக்குது. ஒரு ஹோல்னஸ் அவனால் ஃபீல் பண்ண முடியுது. டிவைனிட்டி அண்ட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் நேச்சர், இந்த மாதிரி நிறைய பியூரான விஷயங்களால் அவர் ஃபில் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ இவன் எப்போவுமே அந்த லேண்டோடையும் பீப்புளோடையும் கனெக்டடாக இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் அவனோட வேர்ல்டை ஹவுஸ் மேட் ஆஃப் டான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறான். ஸோ ஒரு புதிய காலை வரும்போது எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்குமோ, அதே மாதிரி அவனோட லைஃப்பில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹாப்பினஸால், ஒரு டிவைன் பாரால் ஃபில் ஆகி இருந்துச்சு. அப்படி இருந்த அவனோட வேர்ல்டு இந்த வார்க்கு அப்புறமா டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த வாரெல்லாம் முடிச்சுட்டு அகெயின் அந்த ஹோம் டவுனுக்கு வரும்போது அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா, ஆனால் அவனுக்கு அந்த சந்தோஷம் இல்லை. அவன் ஏதோ ஒரு இடத்துல கன்ஃபியூஸ்டாக ஃபீல் பண்ணுறான். என்னால் என்னோட சைல்ட்ஹுட் டேஸோட கனெக்ட் பண்ணிக்க முடியல, என்னோட தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். அவனோட ஹோம் டவுன்லேயே அவனுக்கு லோன்லியாக ஃபீல் ஆகுது. அந்த லேண்டோடையும் அந்த கம்யூனிட்டி பீப்புளோடையும் அவனால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. தென் அவனோட மெமரிஸ், அவனோட மதர் பிரதர்ஸோட இருந்த அந்த ஒரு மெமரிஸ் எல்லாத்தையுமே அவன் நினச்சி பார்க்குறான். சைல்ட்ஹுட் டேஸில் அவன் ஒரு குழந்தையாக இருக்கும்போது அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த டேஸ் எல்லாம் நினச்சி பார்க்குறான். தென் அனதர் ஒன் மெமரி என்ன அப்படின்னா, அவன் ஈகிள் வாட்சர் சொசைட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பான். அதை நான் ஜாயின் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற அந்த மொமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாரு. ஒன்ஸ் இவரோட கிராண்ட் ஃபாதர் கிட்ட இவர் சொல்கிறாரு, நான் 2 ஈகிளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து ஒரு ரிச்சுவல் ஹண்ட் அவங்க
ஊர்ல நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரிச்சுவல் ஹண்டிங்ல நீ தான் ஹண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவன் அந்த ஈகிள பார்த்ததுனால பீப்பிள் எல்லாருமே நெறைய ஆஃபரிங், நெறைய பிரேயர்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. நெறைய சாப்பாடெல்லாம் குடுத்து இவன ஹண்டிங்க்காக கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஏபிள் கிட்ட ஒரு ஜாக் ராபிட், ஒரு பெரிய ராபிட்ட வந்து இரையா குடுத்து, இத வச்சு நீ அந்த ஈகிள ஹண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனும் அதே மாதிரி அந்த ராபிட்ட வச்சு அந்த ஈகிள புடிக்க ட்ரை பண்றான். ஒரு ஃபீமேல் ஈகிள அவன் புடிச்சிடுறான். புடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ப்ரைடா ஃபீல் ஆகுது. எல்லாருமே அவன செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்றான். லேட்டர் அந்த ஈகிள புடிச்சு அதோட கழுத்த திருக்கி அத கொலை பண்றாங்க. ஸோ அத பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லாவும், டிஸ்கைஸ்டாவும் ஃபீல் ஆகுது. ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றான். ஒரு உயிர கொல்றதுக்கு நம்ம காரணமாயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த மெமரிய வந்து அவன் நெனச்சு பார்க்குறான். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே அவனோட சைல்ட்ஹுட் டேஸ்ல நடந்தது. தென் அடல்ட் ஏஜ்ல மாறும்போது அவன் என்ன முடிவு பண்றான் அப்படின்னா, சரி ஓகே நான் வந்து ஆர்மிக்கு போணும். இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, பிரான்சிஸ்கோ இல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் இவன் பிரான்சிஸ்கோவோட பேச்ச கேட்காம அவர் இல்லாதப்போ அந்த வீட்ட விட்டு ஆர்மில ஜாயின் பண்றதுக்காக போயிடுறான். அந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது இவனுக்கு ரொம்ப லோன்லியாவும், பயமாவும் ஃபீல் ஆகுது. ஒரு ஆர்வத்துல நம்ம வந்துட்டோம். அந்த பேட்டில் ஃபீல்டுல நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது பயத்தோடயே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான். தென் அந்த ஆர்மில அவன் இருந்த மெமரீஸ் அவன் நினைச்சு பார்க்குறான் அப்படின்னா, எப்பவுமே அவனுக்கு பெருசா எதுவுமே ஞாபகம் வராது. ஞாபகம் வச்சுக்கணும்னு அவன் நினைக்கல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவன் அடிக்கடி ஞாபகப்படுத்துறது என்ன அப்படின்னா, ஒரு பேட்டில் டைம்ல இவன சுத்தி நெறைய டெட் பாடிஸ், நெறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. நெறைய லீவ்ஸ் எல்லாம் பிளட் ஷெட்டோட விழுந்து கிடக்குது. அதுக்கு நடுவுல இவனும் இருக்கிறான். அப்ப அங்கங்க குண்டு போட்டுட்டு இருக்காங்க. கன் ஷாட் எல்லாம் நடக்குது. அப்போ ஒரு ஷாட் ஆல்மோஸ்ட் இவன டச் பண்ற மாதிரி அப்படி போய் வெடிக்குது. ஸோ அத பார்த்த உடனே அவனுக்கு அந்த நிமிஷம் அவன் உயிர் போயிருக்கணும். ஒரு சின்ன கேப்ல அவன் வந்து தப்பிச்சுட்டான். ஸோ அந்த மொமெண்ட்ட மட்டும் அவன் அடிக்கடி நினைச்சு பார்த்துட்டே இருப்பான். அவ்ளோ பேர் இறந்து கிடக்குற அந்த இடத்துல, நான் மட்டும் அந்த ஒரு சின்ன நிமிஷத்துல, ஒரு சின்ன கேப்ல நான் மிஸ் ஆகி இப்போ உயிரோட இருக்கிறேனேன்றத மட்டும் அவன் அடிக்கடி நினைச்சு பார்ப்பான். இப்போ அவனோட ஹோம் டவுனுக்கு 1945ல அவன் வந்துட்டான் இல்லையா? பிரான்சிஸ்கோவோட, அவனோட தாத்தாவோட அந்த லைஃப்ப வந்து அகெயின் வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்படி அவன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய லோக்கல் பிரீஸ்ட் ஃபாதர் ஆல்குவன் அப்படின்ற ஒரு பெர்சனை வந்து பார்க்குறான். இந்த ஃபாதர் ஆல்குவன் அப்படின்றவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஏபிளுக்கு வந்து நான் உனக்கு ஒரு ஜாப் வாங்கி தரேன். இப்போ நீ உங்க தாத்தாவோட சும்மா தானே இருக்கிற. ஸோ நான் உனக்கு வந்து ஒரு ஜாப் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் ஏபிளுக்கு ஏஞ்சலோ செயின்ட் ஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒயிட் விமன், ரொம்ப ரிச்சான ஒரு விமன். அவங்க வீட்ல வுட்ஸ் எல்லாத்தையும் சாப் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இப்போ நெருப்பெல்லாம் வைப்பாங்க இல்லையா? ரொம்ப குளிரான இடத்துல. ஸோ அப்படி அந்த ஃபயர் வுட்ஸ் வந்து ரெடி பண்றதுக்கு, அத கட் பண்றதுக்கு எனக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த ஃபாதர் வந்துட்டு ஏபல கூட்டிட்டு போறாரு. அந்த லேடி ரொம்ப ரிச் அப்படின்றதுனால மோஸ்ட்லி இவங்களோட ஏரியாலாம் விசிட் பண்ண மாட்டாங்க. அப்படி வராங்க அப்படின்னா உங்களுக்கு மினரல் வாட்டர் வேணும் அப்படின்றதுக்காக இந்த ஏரியாவுக்கு வருவாங்க. ஸோ அந்த லேடிக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி அவங்க பிரெக்னென்ட்டா இருக்கிறாங்க. மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு மென்டலி அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருப்பாங்க. அந்த லேடி கிட்ட ஏபல் வந்து ஒர்க்குக்கு ஜாயின் பண்றாரு. ஏபல் கிட்ட அந்த லேடி சில நேரங்கள்ல ரொம்ப அனாயிங்கா பிஹேவ் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல ஏபல ரொம்ப புடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எமோஷன்ஸ் வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே இவனுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும், வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வொர்க் பண்ணிட்டு இருப்பான். ஒரு பாயிண்ட்ல ஏஞ்சலா வந்துட்டு அவங்களுக்கு இவன் மேல ரொம்பவே பிசிக்கலா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது ஓப்பனா சொல்லும்போது, அவங்க 2 பேரும் பிசிக்கலி இன்டிமேட்டா இருப்பாங்க. அப்ப அவ என்ன திங்க் பண்றா அப்படின்னா, ஏபலுக்கு வந்து ஒரு அனிமல் லைக் குவாலிட்டி இருக்கு. அவன் ரொம்ப ரகடான ஒரு பெர்சன் அப்படின்றத வந்து அவ தெரிஞ்சுக்கிறா. தென் இவ என்ன ப்ராமிஸ் பண்றா அப்படின்னா, இந்த ரிசர்வேஷன் ஏரியா அவனுக்கு பிடிக்கல அப்படின்றது அவளுக்கு தெரியுது. ஸோ நான் எப்படியாவது நான் ஹெல்ப் பண்றேன். இந்த இடத்துல இருந்து நீ வேற எங்கேயாவது போறதுக்கும் உனக்கு ஒரு பெட்டர் ஜாப் ஒண்ணு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி அவ ப்ராமிஸ் பண்றா. இப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அஃபேர்னால தான் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாமே அவ குடுக்குறா. தென் ஏபல் வந்துட்டு அவனோட கிராண்ட்பா கிட்ட போணும், அவனோட ரிசர்வேஷன் ஏரியால இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லாம இவங்களோடயே ஸ்டே பண்ணிடுறான். ரொம்ப நாள் இவங்க வீட்லயே இருக்கிறான். தென் அந்த டவுன்ல வந்துட்டு ஒரு ஃபீஸ்ட் ஒண்ணு நடக்குது. ரிச்சுவல் மாதிரி அவங்க எப்பவுமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீஸ்ட்ல வந்துட்டு ஏஞ்சலோ ஒரு விஷயத்த வியர்டா பார்க்குறா. ஏபல வந்து அடிக்கிறாங்க. ரொம்ப பயங்கரமா அடிக்கிறாங்க. பட் அது வந்து ஒரு சண்டை கிடையாது. அது ஒரு ரிச்சுவல். ஓகேவா? ஒரு ரிலீஜியஸ் செரிமனி மாதிரி தான் அவங்க பண்றாங்க. ஸோ சம்ஒன் யாரோ ஒருத்தங்க வந்துட்டு அவன் மேல ஒரு சேவல வந்து அறுத்து அந்த ரத்தத்த எடுத்து அவன் மேல பூசி விடுறாங்க. தென் அவன அகைன் அடிக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களோட செரிமனில ஒரு பார்ட் மாதிரி நடக்குது. ஏபலுக்கு என்ன நடக்குதோ அதே மாதிரி ஒரு இந்தியன் மேன் ஒரு ஹார்ஸ்ல வரான். அவனையும் அதே மாதிரி அடிக்கிறாங்க. அவன் மேலயும் அந்த பிளட்ட வந்து பூசுறாங்க. அவன் பேரு ஜுவன். ஸோ அந்த பெர்சன் ஒரு அல்பினோ. ஓகேவா? அதாவது அவனோட ஹேர் அண்ட் ஆல்சோ ஸ்கின் எல்லாமே ஒரு மாதிரி பெயில் ஒயிட் கலர்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெர்சனுக்கும் ஏபலுக்கு என்ன பண்றாங்களோ அதே இத பண்றாங்க. அவன வந்து எல்லாரும் ஒயிட் மேன் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. இப்போ ஒரு ஹார்ஸ் ரைடிங் கேம் ஒண்ணு நடக்குது. அதுல ஏபல் வந்து லூஸ் பண்ணிட்டான். ஆல்பினோ வின் பண்ணிட்டான். ஸோ ஏபல் வந்து என்ன டிசைட் பண்றான் அப்படின்னா, ஜுவன் அப்படின்றவன் வந்து ஒரு விட்ச். அந்த ஆல்பினோ இருக்கான் இல்லையா? அவன் ஒரு விட்ச் அப்படின்னு சொல்லி அவன் கன்சிடர் பண்றான். அண்ட் ஆல்சோ அதனாலேயே ஏபல் வந்து அந்த ஜுவன் அப்படின்ற பெர்சனை ஸ்டாப் பண்ணி கொலை பண்ணிட்டான். ஒரு பாருக்கு வெளிய அவன ஸ்டாப் பண்ணி கொலையும் பண்ணியாச்சு. ஸோ நரேட்டர் வந்து எக்ஸாக்ட்லி எதுக்காக அவன் கொலை பண்ணான் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. பட் ஏபல் வந்து அவன கொலை பண்ணிட்டான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
அது அந்த ஃபெஸ்டிவல் டைமில் நடக்கிறதுனால யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல. யாருக்கும் அது தெரியவும் இல்லை. தென் ஸ்டார்டிங் ஆஃப் ஆகஸ்ட் மந்தில் வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்குது. ஒரு பெரிய புயலெல்லாம் வருது. ஒரு புல்லை வந்து ஸ்ட்ரீட்டில் ஓட விடுறாங்க. அதை துரத்திட்டு அந்த டவுன் பீப்புள் எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு ரிச்சுவல் மாதிரி அவங்க எல்லாரும் சந்தோஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரான்சிஸ்கோ அந்த கிராண்ட்ஃபா இருக்கிறார் இல்லையா, அவர் அதர் எல்டர்லி பீப்புள் கூட சேர்ந்து அவர் செரிமனி வந்து பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு ஏபிள் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணுறான். ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆல்பினோ மேனை வந்து நைஃபை வச்சு குத்தி அவன் கொலை பண்ணிட்டான். அது வந்து என்னதான் போதையில் பண்ணியிருந்தாலும் லேட்டர் அவன் ரியலைஸ் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்காக நம்ம இப்படி பண்ணோம், எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் ஒரு பர்சனை நம்ம கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே அது ரொம்ப கில்ட் ஆகிட்டு அவன் ஜெயிலில் போயிட்டு கன்ஃபெஸ் பண்ணிடுறான். அவனை ப்ரிசனில் தூக்கி போட்டுறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடியுது. பார்ட் 2 த ப்ரீஸ்ட் ஆஃப் தி சன். இதில் வந்துட்டு இப்போ ஜான்வரி 1952 ஏபிளை வந்து ப்ரிசனில் இருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனை இந்தியன் ரீலொகேஷன் ப்ரோக்ராமில் போடுறாங்க. ஸோ அதனால இவன் லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆகுது. லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு கியோவா ப்ரீஸ்ட் வந்து ஒரு சர்ச்சை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பேர் ஜான் பிக் பிளஃப் டொசாமா. அங்கே நிறைய ட்ரைபல் பீப்புள் எல்லாருமே அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு கேக்டஸை சாப்பிட்ற மாதிரியான ஒரு பழக்கம் இருக்குது. ஓகேவா, அவங்களோட சர்வீஸ் டைமில் அவங்க சாப்பிட்றாங்க. நிறைய ஹாலுசினேஷன் வரணும் அப்படின்றதுக்காகவும் அவங்க வந்து ரிலீஜியஸாக இன்வால்வ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இதை வந்து ஒரு ப்ராக்டிஸாகவே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த சர்மன் கொடுக்குற டைமில் பைபிளை பற்றி நிறைய பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ கேத்தலிசம் அவருக்கு பிடிக்காது அப்படின்றதையும் பேசுகிறாங்க. ஒயிட் செட்டிலர்ஸோட ஐடியாஸை அவர் கம்ப்ளீட்டாக டிசோபே பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ டொசாமா வந்து ஓரல் ட்ரெடிஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா ஒயிட் பீப்புள் என்றைக்குமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரிட்டன் ஃபார்மேட்டுக்கு அவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னும் அவங்களோட வே ஆஃப் ஃபேத் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஓரல் ட்ரெடிஷனில் இருக்கக்கூடிய ஃபேத் வந்து ரிட்டனில் இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஏன்னா இந்த கேத்தலிசம் ஃபாலோ பண்ணுற அந்த ஒயிட்ஸ் வந்துட்டு அவங்க எழுதக்கூடிய அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். ரொம்ப உடஞ்சி போன வேர்ட்ஸ் எல்லாம் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ரிலீஜியஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்காது அப்படின்றத வந்துட்டு இவர் ஃபீல் பண்ணுறாரு. அதை தான் நிறைய ஜென்ரேஷனுக்கு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்றதையும் சொல்கிறாங்க. தென் டொசாமா அவரோட சர்மன் கொடுத்துட்டு இருக்கும்போது இங்கே ஏபிள் வந்து இதை கேட்டுட்டு இருக்கிறான் இல்லையா, அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டு மெமரிஸால் சஃபர் ஆகிட்டு இருக்கிறான். கண்டினியூஸாக நிறைய விஷயங்கள் அவன் மைண்டில் வந்து போயிட்டே இருக்குது. அதில் ஒன்று அவனோட அந்த மர்டர் ட்ரையல் கோர்ட்டில் அவன் நின்னப்போ நடந்த விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு ஞாபகத்தில் வருது. தென் அவன் ப்ரிசனில் இருக்கும்போது கோத்ரூ பண்ண விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வருது. தென் ஃபைனலி அவன் ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ஒரு சோஷியல் ஒர்க்கர் மில்லி அப்படின்ற ஒரு லேடியோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது எல்லாமே அவன் நினச்சி பார்க்குறான். ஸோ அது எல்லாத்தையும் அவன் நினச்சி பார்த்து நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். பார்ட் 3 த நைட் சாண்டர். இதில் என்ன நடக்குது அப்படின்னா ஏபிள் வந்துட்டு இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அங்கே போகும்போது தான் பென் பெனாலி அப்படின்ற ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுறான். இவர் ஒரு நவாஜோ மேன். இவர் வந்து ஏபிள் கிட்ட நான் உனக்கு ரூம் வந்து அலாட் பண்ணி தரேன், நீ என்னோட அப்பார்ட்மெண்ட்லேயே என் கூட ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. தென் அவரோட ஸ்டோரியை வந்து சொல்கிறாரு. அவனை நல்லா பார்த்துக்கிறாரு. இவருக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு ஃபுட்டாக இருக்கட்டும், அவன் ஸ்டே பண்ணுறதுக்கு இடமா இருக்கட்டும், அவனுக்கு ஒர்க்கும் நான் வாங்கி தரேன், இந்த மாதிரி எல்லா விஷயமே அவர் ஆஃபர் பண்ணுறாரு. அவனை நல்லா பார்த்துக்கிறாரு. தென் ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸும் கொடுக்குறாரு. இந்தியாவோட ரிலீஜியன் அண்ட் ஆல்சோ ட்ரெடிஷனை பற்றியும் இவர் நிறையா டீச் பண்ணுறாரு. தென் பென் வந்து ஏபிள் கிட்ட தோஸ் ஓல்டு வேஸ் பழைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நைட் சான்ஸ் இருக்கும், ப்ரேயர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ அதில் தான் ஒரு சாங் ஹவுஸ் மேட் ஆஃப் டான் அப்படின்ற ஒரு சாங்கை வந்து ஏபிளுக்காக அவர் பாடியும் காட்டுறாரு. ஏபிளால் அந்த ஒர்க்கில் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா நிறைய இந்தியன் பீப்புள் தான் இருக்கிறாங்க. இவனால் அவங்கக்கிட்ட ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியல. அவங்களோட ஒரு நல்ல ஒரு வைப் இவனுக்கு செட் ஆகாததுனால அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியல. ஒரு பாயிண்டில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரூடான ஒரு போலீஸ்மேன் கிட்டே இவன் மாட்டிக்கிறான். அந்த போலீஸ்மேன் இவனை பயங்கரமாக அடித்து ஒரு பீச்சில் தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. அவன் செத்து அங்கேயே சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் தூக்கி போட்டு போயிடுறாங்க. அப்போ பென் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் இவனை காப்பாற்றி அகெயின் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் அவனை தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஃபைனல் பார்ட் த டான் ரன்னர். இதில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு வழியாக அவன் வந்து நம்மளோட ஹோம் டவுனுக்கே போயிடலாம், வேற எங்கேயாவது நம்ம போகணும்னு நினைக்கிறோம், அதனால நம்ம செத்து சுண்ணாம்பாகிறது தான் மிச்சம் அப்படின்றத அவனுக்கு புரிஞ்சு அவனோட ஹோம் டவுனுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். தென் ஃபைனலி அவங்களோட தாத்தா கிட்டே அவன் போகும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த தாத்தா வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அவர் இறந்து போகிற அந்த டைமில் 6 மெமரிஸ் நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே அந்த மனுஷன் இறந்து போனார் அப்படின்றது இவனுக்கு தெரிய வருது. ஸோ அந்த ஏபிள் வந்து இப்போ போன நேரத்தில் அவர் இறந்து போயிட்டதுனால அவரோட அந்த பரியல் செரிமனிஸ் எல்லாத்தையும் இவனே பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இவருக்கு கிடைக்கிது. ஸோ ஃபைனலாக இந்த புக் எண்ட் ஆகும்போது ஏபிள் வந்து வேகமாக ஓடி போய் அந்த சன்ரைஸ் கிட்ட நின்றுட்டு ஹவுஸ் மேட் ஆஃப் டான் அந்த சாங்கை வந்து பாடுற மாதிரி முடிஞ்சிருக்கும். ஸோ இதிலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இதுதான் ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலாக வந்திருக்கும். தென் ஃபைனலாகவும் அந்த சாங் வச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு மனுஷன் வந்து என்ன தான் எங்கே தான் ஓடினாலும் எண்ட் ஆஃப் தி டே அவனோட ஹோம் டவுனில் தான் அவனுக்கு வந்து பீஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும், தென் நம்ம வந்து பழசை விட்டுட்டு புதுமையை தேடி ஓடிட்டே இருக்கிறோம். பட் பழைய விஷயங்களும் நமக்கு தேவை அப்படின்றது வந்து ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.